ஒவ்வொரு வார்த்தைக்கும் எவ்வளோ சக்தி இருக்குன்னு நீங்க எப்போதாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு சின்ன வார்த்தை போதும் ஒரு நட்பை உடைச்சிடவும் முடியும், அதே சமயம் ஒரு உடைந்த நட்பை ஒட்ட வைக்கவும் முடியும். இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் கேட்க போறோம். இது வெறும் கதை இல்ல, ஒரு பழங்கால ஞானத்தோட நேரடி விளக்கம். இதோ அந்த ஞானம் இதுதான். இப்போதைக்கே இது உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, நாம பார்க்க போற கதை இந்த 2 வரிகளோட ஆழமான அர்த்தத்தை ரொம்ப அழகா நமக்கு புரிய வைக்கும். சரி, அப்போ கதைக்குள்ள போலாமா? நம்ம கதையோட முக்கிய கதாபாத்திரங்கள் லியோ மற்றும் மாயா. 2 பேரும் உயிர் நண்பர்கள். அவங்கள பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்தவங்க. அவங்களோட ரகசியங்கள் அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா இன்னொருத்தர் உடனே வந்து நிப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க நட்பு ரொம்ப ஆழமானதா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் மதியம் லியோ மாயாவோட வீட்ல தனியா இருந்தான். மாயா ஏதோ சின்ன வேலையா கடைக்கு போயிருந்தா, அவ வர்றதுக்காக காத்துட்டு இருந்தான். அப்படி சும்மா வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது தான் அவன் கண்ணில் அது பட்டுச்சு. மாயா ரொம்ப நாளா பல வாரங்களா கஷ்டப்பட்டு செஞ்ச ஒரு விண்கலம், ஒரு ஸ்பேஸ்ஷிப் மாடல். சயின்ஸ் ஃபேர்க்காக ரொம்ப ஆசையா செஞ்சது. சொல்லப்போனா அது அவளோட ஒரு சின்ன கனவு மாதிரி. அதை பார்த்ததும் லியோவுக்கு ஒரு சின்ன ஆசை. லேசா தொட்டு அதை திருப்பி பார்க்கலான்னு கிட்ட போனான். ரொம்ப மெதுவா கைய நீட்டுனா, ஆனா அவன் கை வழுக்கிருச்சு. டமார்! ஒரே சத்தம், அந்த ரூமே அதிர்ற மாதிரி ஒரு சத்தம். மாயா எதை தன்னோட பெருமையா சந்தோஷமா நினைச்சாலோ அந்த விண்கலம் இப்போ அவ கண் முன்னாடி தரையில துண்டு துண்டா செதறி கிடந்தது. இத பார்த்ததும் லியோவுக்கு இதயமே ஒரு நிமிஷம் நின்னுடுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. பயத்துல உறைஞ்சு போய் நின்னான். சரியா அந்த நேரத்துல வீட்டு வாசக்கதவை திறக்கிற சத்தம். மாயா வீட்டுக்கு வந்துட்டா. இப்போ என்ன ஆகும்? மாயா என்ன சொல்லுவா? அவளோட உழைப்பெல்லாம் வீணா போச்சே. கோவப்படுவாளா, திட்டுவாளா, இல்ல அந்த உடைந்த விண்கலம் மாதிரியே அவங்களோட நட்பும் உடைஞ்சு போயிடுமா? சரி, கதை இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கு. இங்கதான் நாம வார்த்தைகளோட உண்மையான சக்தியை பார்க்க போறோம். காயப்படுத்துறதுக்கு மட்டும் இல்ல, குணப்படுத்துறதுக்கும் வார்த்தைகளால முடியும். மாயா உள்ள வர்றா, சிதறி கிடக்கிற அந்த விண்கலத்தை பாக்குறா. அவ கண்கள் ஆச்சரியத்துல பெருசாகுது. அவ முகத்துல ஒரு அதிர்ச்சி. இத பார்த்த லியோ, அவ்வளவுதான், இப்ப பயங்கரமா கோவப்பட போறான்னு மனசுக்குள்ள தன்னை தயார்படுத்திக்கிட்டான். ஆனா மாயா கோவப்படல. அவ லியோவை பார்த்து ரொம்ப மென்மையா சொன்னா, எனக்கு இது உடைந்ததுல வருத்தம்தான் லியோ, ஆனா இது வேணுனே நடக்கல, ஒரு விபத்து தான் எனக்கு நல்லா தெரியும். வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை மறுபடியும் சரி பண்ணலாமான்னு கேட்டா. பாத்தீங்களா, அந்த ஒரு சில வார்த்தைகள் அந்த முழு சூழ்நிலையுமே எப்படி மாத்துச்சுன்னு இப்போ நாம புரிஞ்சுக்கலாம். லியோவுக்கு அப்பதான் உயிர் வந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விட்டான். அவன் பயந்து போய் எதிர்பார்த்த கோபத்துக்கு பதிலா அவனுக்கு கிடைச்சது வெறும் கருணையும் அன்பு கலந்த வார்த்தைகளும் தான். உடனே 2 பேரும் கீழே உட்கார்ந்தாங்க. சிதறி கிடந்த ஒவ்வொரு துண்டையும் பொறுமையா சேகரிச்சாங்க. அப்புறம் கவனமா பசை போட்டு ஒட்ட ஆரம்பிச்சாங்க. அவங்க அந்த விண்கலத்தை ஒட்ட வைக்கல, அவங்களோட நட்பை இன்னும் பலமா ஒட்ட வச்சிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க நட்பு முன்னை விட ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அப்போ பாருங்க, மாயாவோட வார்த்தைகள் வெறும் ஒரு உடைந்த பொருளை மட்டும் சரி செய்யல, அது அவங்க நட்பை இன்னும் பலப்படுத்தியிருக்கு. இப்போ நம்ம ஆரம்பத்துல பார்த்த அந்த வரிகளை ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பாருங்க. அந்த குரல்ல சொல்ற பண்பின் தலைப்பிரியாற் சொல் அப்படின்னா என்ன தெரியுமா? நன்மையிலிருந்து பிரிக்கவே முடியாத வார்த்தைகள்னு அர்த்தம். அதாவது மாயா பேசினாலே அந்த மாதிரி அது அன்பாகவும் இருந்துச்சு, பயனுள்ளதாகவும் இருந்துச்சு. அந்த வார்த்தைகள் கேட்ட லியோவுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுத்துச்சு. அதே சமயம் பேசின மாயாவுக்கு ஒரு நல்ல நட்பை இன்னும் உறுதியாக்கி கொடுத்துச்சு. 2 பேருக்குமே நன்மைதான். அப்போ இந்த கதையில இருந்தோம், இந்த ஒரு சின்ன குரல்ல இருந்தோம் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? அவங்க 2 பேரும் சேர்ந்து சரி செஞ்ச அந்த ஸ்பேஸ்ஷிப் ஒருவேளை பார்க்க முன்ன மாதிரி அவ்வளோ கச்சிதமா இல்லாம இருக்கலாம். அதுல சில ஒட்ட வச்ச தடங்கள் தெரியலாம். ஆனா அவங்க நட்பு அது முன்ன விட பல மடங்கு உறுதியா அழகா மாறிடுச்சு. வலிமையான உறவுகளும் சரி, நட்புகளும் சரி, அது அன்பான அதே சமயம் பயனுள்ள வார்த்தைகளால தான் கட்டப்படுது. இதுதான் இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பாடம்.